என்னடா வாழ்க்கை அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு விளக்கம்தான். என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் நான் நிறையா கஷ்டப்பட்டுட்டேன், நான் நிறையா அடிபட்டுட்டேன், படாத கஷ்டம் படாத அவமானங்கள் நிறையா பட்டுட்டேன், இன்னும் பட்டுட்ருக்கேன். இதெல்லாம் எப்போ தீரப்போகுது அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு காலம் வரும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க பட்ட கஷ்டங்களுக்கான நற்பயன் என்னங்கிறது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு கடவுள் அவங்களுடைய தவறுகளை திருத்துறதுக்கான ஒரு வழிமுறைகள் தான் அதெல்லாம் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது அவங்களால ஒரு ஸ்டேஜில் உணரப்படும். அப்போ என்ன அப்படின்னா, அவங்களால ஓ நம்ம இத்தனை நாளாக இந்த தவறெல்லாம் செஞ்சிட்ருக்கோம், அதனால தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது அவங்களால உணரப்படும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, உணரப்பட்டதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிக்கும். இதுதான் வாழ்க்கையினுடைய நிஜம். அதனால் வாழ்க்கையில் என்னடா இப்படி இருக்குது அப்படிங்கிற எண்ணங்களை தயவுசெய்து விட்டுருங்க. வாழ்க்கைங்கிறது குறுகிய வட்டம் கிடையாது, வாழ்க்கைங்கிறது பெரிய வட்டம். அது குறுகிய வட்டத்துக்குள்ளே அடைக்க முடியாது.